ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் பா. இதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் நடக்குமே, அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, நிறைய ஏமாற்றங்கள் தான் மிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எவிக்ஷன் ஆவாங்கன்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. அதுக்கு பதில் அப்சரா தான் எவிக்ஷன். சரி, ஓகே. கமருதீன் வந்து துப்புனார். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சுபிக்ஷா அவங்களுடைய விஷயங்கள் பற்றி பேசினார். நிறைய வார்த்தைகள் விட்டார். அதை பற்றி கேட்பாரா? இல்லை. எஃப்ஜே பற்றி கேட்பாரா? இல்லை. எவ்வளோ விஷயங்கள். கடைசியில் சரி இந்த கேப்டனையாவது கேட்பாரா அப்படி பார்த்தா அப்பாடா கேட்டார். போட்டு பொழக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி கேட்குறார், துஷார் இந்த வீட்டோட முதல் தலை நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து முதல் தலை ஆனவனே எங்களுக்கெல்லாம் எப்படியோ ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதை நீங்கள் அப்படி கெடுத்துட்டீங்க. ஏன்னா உங்கள் மேலே 1008 கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. நீங்களே ஒழுங்காக மைக்க மாட்ட மாட்டீங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ஒழுங்காக ரிசீவ் பண்ணுறது கிடையாது. ஒரு பவர் ஒன்று கொடுத்தா அதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு தைரியமாக இறங்கி வேலை செய்கிறது எவ்வளோ சுகம் தெரியுமா உங்களுக்கு? ஏங்க முதல் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தானங்க மற்றவங்க வந்து இது பண்ண முடியும். கேட்பாங்க உங்களோட விஷயங்களை. நீங்களே ஒழுங்கு இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத மற்றவங்க எப்படி கேட்பாங்க? ஒரு டைம் வந்து 2 முறை நாய் குலைக்குது. எஃப்ஜே பார்த்துட்ருப்பார், பக்கத்தில் இவர் வந்து கடலை போட்டுட்ருப்பார், அரோரா கடை. அதை சொல்கிறார். ஒரு முறை வந்து ஒரு டைம் வந்து 2 முறை நாய் குலைக்குது, எஃப்ஜே பார்த்துட்ருப்பாப்புல. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. அப்படி நீங்கள் எந்த நினப்பில் சுற்றிட்டு இருந்தீங்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது 2 வாட்டி நாய் குலைக்குது. ஆனால் நீங்கள் அப்போ எந்த நினப்பில் இருந்தீங்க? வேறு என்ன அரோரா நினப்பில் தான். எவ்வளோ மட்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன சாதிக்கணும்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த துஷார் வந்தார். இப்போ அவர் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் வேறு எனக்கு வெளியே வந்து ஆள் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு இவர். அவங்க வந்து பார்க்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். உன்னை நம்பி தாண்டா நான் இருக்கேன், பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சா, இங்கே வந்து இந்த பொண்ணு கூட வந்து இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நடுவில் வேறு அந்த பொண்ணு முத்தம் கொடுத்தது, அந்த லிப்ஸ்டிக் வேறு. அது தெரிஞ்சிருச்சான் எல்லாரும் முன்னாடியும். அப்படியே ஒரு திருட்டு மொழி முழிக்கிறார். ஏய் என்ன முழிக்கிற, இந்த லிப்ஸ்டிக்கரை அதான் வாயில் ஒட்டிகிட்டு இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. அதே மாதிரி துஷாரோட கேப்டனை வந்து பறிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய அசிங்க அவமானம். கொஞ்சமாவது அந்த கூச்ச சுபா அந்த இது சொல்லுவாங்கள்ல, ஏண்டா கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை அப்படின்னு வாங்க. எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இருக்காப்புல. அப்புறம் எப்படி அந்த ஒரு விஷயங்கள் இருந்து இப்போது இதே மாதிரி தான் பிக் பாஸ் வந்து ஒரு கடுமையாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் போன சீசனில். முத்துக்குமரன் அடடடா என்ன ஒரு வாரம் சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு அழுதுருப்பார். அவர் அழுதுறதை பார்த்துட்டு ஒரு பக்கம் பவித்ரா தீப் எல்லாம் அழுவாங்க. அது மேட்ரு. ஒரு சின்சியாரிட்டி சுத்தமாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் நான் பார்க்கல யாரையும். சபரி ஓரளவுக்கு இந்த கொஞ்சம் சின்சியாரிட்டி ஓரளவுக்கு இருக்குது, மற்றபடி யாருக்கிட்டும் சின்சியாரிட்டியே கிடையாது. இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். துஷாரை வந்துட்டு இன்றைக்கி பொழக்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? துஷாரால் அரோரா கட்டாங்களா இல்லை அரோராவால் துஷார் கட்டாரா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.